வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த தீயவர் கொலை நடுங்க என்ற ஒரு த்ரில்லரான ஒரு வித்தியாசமான ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, முதல்ல வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு காரில் வந்து ஒரு பெரியவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. அவர் பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு வர்றாரு. இந்த மாதிரி வந்து நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் உலகத்தில் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு வர்றாரு. ஏன்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து ஃபோனில் வந்து பேச, அந்த டைம் பார்த்து ஒரு முகமுடி போட்டு ஹெல்மெட்டு போட்டு ஒருத்தன் வந்து சல்லுன்னு வந்து வண்டி மேலே வந்து ஒரு குண்டு மாதிரி வந்து லைட்டாக வந்து ஒரு புகை மாதிரி வந்து வீசிட்டு போகிறான். வீசிட்டு போன உடனே வண்டி அப்படியே போயிட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் மரத்தில் வந்து இடித்து வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகலையும் அந்த எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து தப்பிச்சு வந்து வெளியில் வந்து வர, இவன் என்ன பண்ணுறான், அப்போ வந்து அவர் விடாமல் ஒரு பெரிய ராடை எடுத்து அப்படியே வந்து பயங்கரமான முறையில் வந்து கொடூரமான முறையில் வந்து அவர் அடிச்சே வந்து கொன்றான். கொன்ன உடனே வந்து அவர் வந்து அப்படியே வந்து இறந்துடுறாரு. இதை கண்டுபிடிக்கத்தான் நம்ம கிரைம் ஆஃபீஸராக வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து இந்த களத்தில் வந்து இறங்குறாரு. இவர் வந்து இதில் வந்து களத்தில் இறங்கி ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிக்க போயில தான் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய கழுகு மாதிரி வந்து ஒரு சிலை வந்து மேலே வந்து இருக்கும். அந்த சிலையை வந்து இவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருப்பார். யாருன்னா, இது இறந்தார்ல முதல்ல காரில், அவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருப்பார். அவர் இந்த மாதிரி வந்து சிலையெல்லாம் வந்து வரைஞ்சி இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து வரைஞ்சிருப்பார். இதுக்குனால வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை இவர் வரைஞ்சார். இதுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து கண்டுபிடிக்க வந்து போவார். அப்பேன்னு பார்த்து அங்கே வந்து ஒரு பையன் வந்து இருப்பான். அந்த பையன் வந்து அவரோட அம்மா வந்து ஒரு பைத்தியம், ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க. அவரை வந்து யார் காதலிப்பான்னா, நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து காதலிப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து லவ்வர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பழகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து விசாரிக்கிறதுக்காண்டி அர்ஜுன் வந்து வருவார். அங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்கான்ல, அந்த பில்டிங் கட்டினவரோட பையன் வந்து ஒரு ட்ரக்ஸு, லேடிஸ் பைத்தியம், இந்த மாதிரி வந்து அவன் வந்து ஒரு இதாக இருப்பான். அவனுக்கும் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷோட காதலனுக்கும் ரெண்டு பேருக்குமே பிடிக்காது. பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தான், ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்படி கட்டத்திலே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த பையனை வந்து பார்க்குறதுக்காண்டி அங்கே வருவாங்க. இப்போ அர்ஜுன் வந்து மேலே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மேலே வந்து மாடியில் வந்து நின்று வந்து ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு இருப்பார். இந்த டைமில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த பையன் வந்து உள்ளே இழுத்து ரூமுக்குள்ளே போட்டுருவான். போட்டவொடனே ஒரு பெரிய பிரச்சனையே கலவரமாக நடக்கும். அப்போ வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து உள்ளே வந்து களத்தில் இறங்கி என்ன பிரச்சனைங்கள, இந்த மாதிரி என்ன பார்க்க வந்தாங்க, இந்த மாதிரி தப்பாக வந்து அவன் நடக்கிறான் அப்படின்னு சொல்லிடலாம். அவனை ரெண்டு அரைஞ்சு, நான் யாரும் தெரியுமா, நான் பில்டிங் இருக்கார்ல அவரோட அப்படிங்கிற, நீ யாரை வேணா இருந்துப்படா, அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு அறைவார். அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து இந்த கொலைக்கும் வந்து என்ன சம்மந்தம் அப்படிங்கல, அங்கே வந்து அவர் வந்து அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் டிராயிங் வரைஞ்சிருக்காருல, அதில் வந்து ஒரு காவேரி, அந்த காவேரிங்கிற பெண்ணை வந்து இந்த வயசானவர் இருக்கார்ல, இவங்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மனநிலையம் வந்து பாதிப்பாக இருக்கும். அந்த பொண்ணை வந்து தப்பான முறையில் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. இதனாலே வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆகி கடைசியில் வந்து யார்கிட்டையாவது சொல்லிடுமோ அப்படிங்கிறதுக்குள்ள அந்த இதில் உள்ள வாட்ச்மேனும் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள அயன் பண்ணுறவனும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை வந்து மேலேருந்து கீழே வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்ட உடனே அந்த பொண்ணு வந்து இறந்துடும். அதனாலே தான் வந்து அவர் வந்து இறக்க காரணமே. இப்படி வந்து மன உளைச்சலில் நம்ம வந்து தேவையில்லாமல் சின்ன பொண்ணை வந்து இது பண்ணிட்டோமே, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மன உளைச்சலில் வந்து ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு மாதிரியாக வந்து புலம்பிட்டு காரில் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து இதில் யார் முக்கியமான பாயிண்ட் ஆப்பில் இருக்கிறான்னா, இதில் வந்து அந்த பில்டிங் ஓனர் இருக்கான்ல, அவரும் இந்த அயன் பண்ணுறவரும் இந்த காரில் வந்தார்ல அவரும் கூட சேர்ந்து அந்த வாட்ச்மேனும் இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க எல்லாம் வந்து இது பண்ணுறாண்டி தான் இதை வந்து தட்டி கேட்குறத யாருன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அங்கே வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து மர்மமான முறையில் வந்து வித்தியாசமாக வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கொல்லும். அவர் கூட சப்போர்ட்டாக வந்து இன்னொருத்தர் வந்து இருப்பாங்க. இப்படியே வந்து கொலை நடக்கல. கடைசியில் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு போகலை. இந்த 4 பேரையும் கொன்னா பிறகு கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த பொண்ணு வந்து மிஸ்யூஸ் பண்ணதில் மெயினானவனே வந்து யாருன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்ணுறாங்களே அவன் தான் வந்து நல்லவன் மாதிரி வந்து நடித்து இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து பைத்தியம் சொல்லிட்டு அவங்க
அவங்க அம்மாவே வந்து ஒரு மாதிரியாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு வில்லனாக வந்து அவன் வந்து இருப்பான். கடைசியில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் அவனுக்கும் வந்து பயங்கரமான ஃபைட் நடக்கும். நடந்து வந்து இவங்க வந்து தலையில் அடித்து வந்து அவங்கள வந்து மயக்கம் போட வச்சுருவான். கடைசியில் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து களத்தில் இறங்கி அவனை அடித்து துவைச்சி வந்து அவனை வந்து என்கவுண்டர் பண்ணி சுடுற அளவுக்கு இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கக்கூடாது, இவனை கொண்டு போனால் அவன் வந்து தப்பைக்கு தான் செய்வான், நான் வந்து நேர்மையாக வந்து இருந்தால் கூட இதை வந்து எப்படி சமாளிக்கிறது திறமை எனக்கு தெரியும், அதனால் இவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வந்து ஐஸ்வர்யா கொடுத்துட்டு அவங்க வந்து சுட்டு கொண்டுருவாங்க. இதுதான் அந்த படத்தோட மெயினான கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அர்ஜுன் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஆக்ஷன் கிங்காக வந்து வித்தியாசமாக அடிச்சுக்கிறாரு. இதில் உள்ள ஃபைட்டு எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். அப்படியே அர்ஜுனும் பழைய படங்களில் எப்படி துறை அந்த மாதிரி படங்களில் வந்து எந்தளவுக்கு ஃபைட் போடுவாரோ அந்தளவுக்கும் இதில் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. பட் இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பார்த்த கதையாக கூட இருக்கலாம். அதே கதையை ரெண்டாக வந்து ரிப்பீட் பண்ணி வந்து பழைய கதையை திருப்பி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். ஒரு சின்ன பொண்ணு வாய் பேச முடியாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருந்தனா அதை வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதனால் வந்து இப்படிலாம் வந்து பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக வந்து இந்த கதையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்மளே பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.